அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2026 தமிழக தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாத காலம் தான் இருக்கு. எல்லோருமே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பரபரப்பாக போயிட்டு இருக்க சூழல்ல இன்றைக்கு இந்திய அலைன்ஸ்ல இருக்க அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா சென்ற ஆட்சியில் வந்து அதிகமாக பாராட்டப்பட்டது மகளிருக்கு இலவச பேருந்து, அதே ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முந்திக்கிட்டாரோ தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுல? இல்ல, தேர்தல் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது, தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கைகள்ங்கிறது வந்து ஒவ்வொரு கட்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். திமுகவில் அதான் கதாநாயகன் அப்படிம்பாங்க. கலைஞர் சொல்வார், தேர்தல் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் எங்களுடைய கதாநாயகன். தேர்தல் தேதி அறிவித்து பிரச்சாரத்திற்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க திமுக தரப்புல. லீக் ஆயிடக்கூடாது, அதில் முக்கியமான அம்சங்கள் இருக்குன்னு. ஒன்றும் தேர்தல் தேதியை அறிவிக்கல, ஒன்றும் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒன்றும் சில கட்சிகள் வரல, கூட்டணியை ஒன்றும் பலப்படுத்தல. ஒன்றும் வந்து பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, மோடியின் ஆட்சி தமிழ்நாட்டில் வளர போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் திடீர்னு ஒரு 5 வாக்குறுதிகளை மட்டும் செலக்டடாக பண்ணியிருக்காரு. அதுவும் திமுக கொண்டு வந்த திட்டத்தினுடைய எக்ஸ்டென்ஷன். அதை நான் வந்து வேற மாதிரி பண்ண போகிறேன். நாங்கள் வந்து 1000 ரூபானா நான் 2000 ரூபா 2000 ரூபா கொடுப்பேன். நீங்கள் ஆம்பளை பெண்களுக்கு மட்டும் தான் பஸ் இலவச பேர் இருந்தால் நாங்கள் இப்போ ஆண்களுக்கு கொடுப்போம். இது எல்லாமே இது வந்து ஒரு காமெடியா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. திமுக கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமான திட்டங்கள், அதையே அவர் கொண்டு வர்றாரு. ஏத்துக்கிறாரா அப்போ எடப்பாடி அவர்கள்? அதை ஏத்துக்கிட்டதுனால தான் கொடுக்குறாரு. ஒன்னும் வந்து நீங்க இந்த ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியில நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்க போறீங்களா, இல்ல என்டிஏ கூட்டணி ஆட்சியா, இல்ல நீங்க முதலமைச்சராங்கிறது ஒன்னும் முடிவு பண்ணல. இன்னைக்கு இப்ப காலையில பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு டிடிவி தினகரன். தமிழ்நாட்டில் கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் வரும், யார் ஆட்சியாளர் நடத்தாலும் கூட்டணி ஆட்சி தான் வரும், நாங்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி சில முடிவுகள் எடுக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் அவர் 99.9% வந்து என்டிஏக்குள்ள போறாரு. அவர் பேசி முடிச்சுட்டாங்க. பாஜக டெல்லியில கூட்டு வச்சு பேசி முடிச்சுட்டாங்க. அவர் அங்க வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் வர்றது கலோ பண்றாரு. அவர் வேற ஒரு கட்சி பாஜக கூட்டணியில் இருக்கிறார். அவர் சீட்டை கொடுத்தா வாங்கி தனியா நின்று போறாரு அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டார். புதிய கட்சி இணைன்னு சொன்னது டிடிவி தான் சொல்றாரு போல அவர். ஆனா மத்த எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை சேர்க்க மாட்டேன், கட்சிக்குள்ள அலோ பண்ண மாட்டேன், கட்சிக்கு வெளியில் வேணா நில்லுங்க, ஒரு சீட் கொடுத்துருவோம், அவங்க நின்றுட்டு போறாங்கன்றார். டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, என்னை நம்பி இருக்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு பதவி வேணும், அப்போ நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறதா சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கூட்டணியில் இருக்கீங்களா, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கீங்களான்னு அது கூட்டணியை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் அறிவிப்பாங்கிறாரு. அப்போ இந்த கூட்டணியே ஒன்றும் முடிவு பண்ணல. சரி, இந்த தேர்தல் வாக்குறுதியை பாஜக ஏற்றுக்கிறோமா? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்றாங்க, மோடி ஆட்சியை கொண்டு வர போறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவர் வாட்டுக்கு ஒரு 5 தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காருன்னா இதை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய என்டிஏல ஏத்துக்குவாங்களா? பாஜக பல தலைவர்கள் பாத்தீங்கன்னா இலவசங்களால தான் வந்து கடன் சுமை பெரிய சொல்லிட்டு அதே தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான் கொண்டு போய் பல மாநிலங்கள்ல அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. 2000 ரூபாய் 3000 ரூபாய் எல்லாத்தையுமே கொண்டு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்ப காலை உணவு திட்டம் எல்லாத்தையும் இங்க காப்பி அடிச்சுட்டு போய் பாஜக வேற மாநிலங்கள்ல பண்ணிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் அதை எதிர்க்கிற மாதிரியான ஒரு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவும் அந்த வேலையை செஞ்சிருக்கு. அப்படின்னா ஏன் அதிமுக பரபரப்பா மக்கள் பூரா வந்து வெக்கேஷன்ல இருக்கிறாங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க, கோயில்ல இருக்கிறாங்க, திருவிழாவில் இருக்காங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறப்ப ஏன் இந்த 5 தேர்தல் வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆட்சியில கடந்த ஒரு 4-5 மாசமா ஒரு சில சிக்கல்கள் போயிட்டு இருந்துச்சு இந்த ஆட்சி மேல. அது அரசு ஊழியர் ஆசிரியருடைய பிரச்சனை, செவிலியர்கள் பிரச்சனை, அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, இது எல்லாம் ஒண்ணுன்னா ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. இப்ப ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறாங்க எல்லாரும். அதெல்லாம் மறந்து ரிலாக்ஸ்ட் ஆகி ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்காங்க. ஆட்சியின் மீது பெருசா அதிருப்தியோ கோவமோ குற்றச்சாட்டுகளோ இல்ல, பெருசா இல்ல. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆட்சியை மறந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேளம்பாக்கத்துக்கு போனா அங்க ஆல்ரெடி பெரிய சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னாங்க. அதெல்லாம் இல்ல, மக்கள் ஃப்ளோட்டா இருக்காங்க, எல்லாரும் ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, பிளெக்சிபிளா இருக்கு, ஒரு ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்கு உள்ள அப்படின்ற ஃபெசிலிட்டிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. திருச்சியில பஞ்சப்பூர்னு ஒரு இடத்துல கட்டி அங்க ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் வந்து இந்த ஆட்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சிக்கலாயிரும். அப்படிங்கிறப்ப தான் என்ன பண்றாருன்னா, ஒரு 5 தேர்தல் வாக்குறுதியை டைவர்ட் பண்றதுக்காக மக்கள் மத்தியில் ஒரு இதை அவங்க என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த 5 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. இப்போ 3000 ரூபாய் கொடுப்பாங்களா, ஒரு முறை பொங்கலுக்கு கரும்பு கொடுத்தாங்க, அந்த கரும்பு சிறுசா இருந்துச்சு, வெள்ளம் உருகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 3000 ரூபாய் கொடுத்தாங்க, நிறைய கிஃப்ட் வேற கொடுத்து பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது பொங்கல் பரிசு வாங்கிட்டாங்க, 3000 ரூபாய் வாங்கிட்டாங்க, ஊருக்கு போறவங்க ஈஸியா இருக்கிறாங்க, ஜல்லிக்கட்டு எங்க பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு, மக்கள் அப்படியே ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஆட்சியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது பெருசா கோபமோ வருத்தமோ அதிருப்தி இல்லை, அப்போ ஸ்கீம்ஸை கொண்டு வந்து சேர்ப்போம், இந்த நேரத்தில் ஸ்கீமை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் 2000 தரேன். நீங்க 1000 தரீங்களா, 2000 தரேன். நீங்க ஜென்ஸ்க்கு லேடிஸ் மட்டும் தான் பஸ் கொடுக்க, நான் ஜென்ஸ் கொடுக்குறேன். அம்மாக்கு கனவு இல்ல திட்டம், நாங்கள் எல்லாருக்கும் வீடு கொடுக்க போறோம் அப்படின்னு அவர் ஸ்கீமை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு 5 பட்டியலை போடுறாரு. இது வந்து ஒரு டைவர்ட் பண்றதுக்காக போட்டிருக்காரு, வேற ஒண்ணுமே கிடையாது.
இது எல்லாம் ஆல்ரெடி இங்க வந்து இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். அந்த ஸ்கீமை வந்து வேற ஒரு மாடுலேஷன்ல கொண்டு வந்திருக்காரு. இது எப்படின்னா திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கல. திமுக தேர்தல் அறிக்கை வந்த பிறகுதான் அதுக்குள்ள என்ன இருக்குன்றது. இந்த மாதிரி திமுக வந்து தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கும் குழுன்னு ஒன்று போட்டது மட்டும் இல்லாம பொதுமக்கள்கிட்ட இருந்தும் கருத்து கேட்கறாங்க. ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வரணும் தமிழ்நாட்டுக்கு கேட்குறாங்க. அதெல்லாம் கலந்து வரும். அப்படி தேர்தல் அறிக்கை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா கூட்டணிகள்லாம் ஃபார்ம் ஆகி கூட்டணிகளுக்கு தொகுதிகள்லாம் ஒதுக்கப்பட்டதுக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிச்சப்பட்டதுக்கு பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி தான் தேர்தல் அறிக்கையை கொடுப்பாங்க. இவர் என்னன்னா ஒன்றும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகல, தேர்தல் தேதி ஒன்று அறிவிக்கல, கூட்டணிக்குள்ளேயே குழப்பமா இருக்கு. இன்னைக்கு கூட மாவட்ட செயலர் போயிட்டார் வெளியில, பிஎஸ் பாபுன்னு ஒரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு கூட விஜய் கட்சியில் சேர்ந்தார். இப்படி கட்சிக்குள்ள பலகீனமா இருக்கு, அப்ப நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறது ஒண்ணு, டைவர்ஷன் ஒண்ணு. இந்த நேரத்தில் மக்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி மீது ஒரு டைவர்ஷனுக்காக இதை அமைச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தா சொன்னாலுமே வந்து அந்த ஸ்கீம்ல ஒரு நல்ல ஸ்கீமா தானே தோணுது. இது மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்கீம் ஆல்ரெடி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஆண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்றது வந்து ஆண்கள் மத்தியில ஒரு இது. ஆண்களுக்கு இலவச பேருந்துனா பஸ்ல யார் தான் டிக்கெட் எடுத்து போவா? அது குறிப்பிட்ட அந்த பேருந்துக்கு மட்டும் தானே காசு, மத்த எல்லாத்துக்குமே காசு. அந்த இலவச பேருந்து போற பேருந்து கொடுத்தாலும் கூட இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஆனா இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து பெரிய லாஸ்ல போயிட்டு அதை வந்து சரி செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கு. இப்ப அப்பதான் கொஞ்சம் புது பஸ் எல்லாம் வாங்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த ஸ்கீம்லாம் எப்படி வந்து இதாகும்? பொதுமக்கள் மத்தியில பாக்குறப்ப ஒரு நல்ல ஸ்கீமா வெளியில தெரிஞ்சா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. அந்த மாதிரி 2000 ரூபாய் அப்படிங்கிறது 1000 ரூபாயை இப்ப நம்ம தத்தி குத்தி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் அம்மா இல்லம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கீம் இருக்கு. சமத்துவபுரம் ஏற்கனவே கலைஞர் அந்த 96 ஆட்சி காலத்துல பண்ணிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவர் பண்றாரு. இது ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் தான். ஆல்ரெடி இருக்கிறதே இவர் கொஞ்சம் நான் வேற மாதிரி பண்றேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். திமுக சைடுல இருந்து இது எப்படி எடுத்துப்பாங்க? முந்திட்டு நமக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு அப்படின்னு எடுத்துப்பாங்களா? இல்ல திமுக அவங்க சைடுல இருந்து அவங்க தரப்புல இருந்து ஒன்னும் தேர்தல் வாக்குறுதியே வரலையே. அது வந்த பிறகுதான் இருக்கு. அவங்களுடைய முக்கியமா அவங்க பார்க்க போறது தேர்தல் வாக்குறுதிகள்ல தான் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இப்போ ஒண்ணுதான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. தயார் பண்ணதுக்கு பிறகு கூட்டணி இந்த காங்கிரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முடிவுகள்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அவங்க காங்கிரஸ் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள், காங்கிரஸ் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா இங்கே இதை வந்து இப்ப என்னன்னா அதிமுக கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில பாஜக ஏத்துக்கிறோமா, கூட்டணி கட்சியில் ஏத்துக்குருவாங்களா, இல்ல பாஜக சம்மதிச்சுதான் இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரா? இப்ப இதுக்கே அவர் மேல இடத்துல பதில் சொல்லணும். ஏன் நீ வாட்டுக்கு தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறோம், நாங்களுக்கு ஓனத்தை கேட்கணுமா? நாங்க டெல்லியில உட்காந்துருக்கோம், நீங்க வாட்டு தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை அதெல்லாம் அவங்க நாலேஜ் இல்லாம கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்களா? ரெண்டு ஒரே கட்சி தான் இப்ப, அதனால நாலேஜோட தான் கொடுத்து அவங்க சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, மக்கள் வந்து ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கா, அந்த நேரத்துல ஏதாவது கிளப்பி விடுங்க, ஒரு விவாதம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக கிளப்பி விட்டுருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கூட்டணி முடிவு செய்யற மாதிரி ஆலோசனைகள் டெல்லியில வந்து நடக்க இருக்குதா தகவல் வந்துட்டு. மாணிக் தாகூர் கூட வந்து நான் அவசரமா டெல்லி விரைகிறேன், நீங்க ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவர் போயிருக்காரு இல்லையா? கூட்டணி சுமூகமா போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா முடிய வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு மாதிரி மாணிக் தாகூர் வந்து போறாரு. வெறும் 5000 ஓட்டுல ஜெயிச்சாரு. அப்ப எல்லாம் வந்து அந்த வீராப்பு எங்க போச்சு, திமுக மீது உள்ள கோபம் எங்க போச்சுன்னு தெரியல. இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக கூட இல்லாமல் இருக்கிற பொழுது இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கிற முக்கியமான பணிகளை திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சார். அரவிந்த் கெஜ்ரிவால் முரண்டு பிடிக்கிறப்ப இவர் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்தார். அப்புறம் அன்னைக்கு கன்வீனரா இருந்த நிதிஷ் வெளியே போன பிறகு இவருடைய பங்குங்கிறது இந்தியா கூட்டணியிலே மிகப்பெரிய பங்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயங்கிய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்தால் ஒரு குரல் எழும்புது, இவர் தான் பிரதமர் வேட்பாளர், இந்தியா கூட்டணிக்கு இவர் தான் பிரதமர் வேட்பாளர், அடுத்த பிரதமர் இவர் தான் அப்படின்னு ஒரே குரல் வந்து திமுக தான் கொடுத்துச்சு. அந்த நன்றியவாது காங்கிரஸ் கட்சி கொஞ்சமா நினைச்சுப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, டெல்லியில இருந்து இன்னைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுது, முதல் முறையாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் கூட்டுறாங்க. இது வரைக்கும் காரிய கமிட்டி கூட்டம் நடக்கிறப்ப கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் கூடி முடிவெடுத்துட்டு ஒரு இதை கொடுப்பாங்க. இந்த முறை தான் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற உறுப்பினரும் 10 நாடாளுமன்ற உறுப்பினரும் கூப்பிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஏறக்குறைய ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரி தான் நீங்க நடக்க போறது, யார் கூட கூட்டணி வைக்கலாம். ராகுல் காந்தியை மண்டையை கழுவி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவரை வந்து ஒரு மாதிரி மோல்டு பண்ணி தாவேகா கூட கொண்டு போறதுக்கு அவங்க தயார் பண்ணிட்டாங்க. தாவேகா விஜய் ராகுலோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, விஜயோட கூட்டணி வச்சா நம்ம காங்கிரஸ் இது கேரளாவில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம், பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆட்சி வந்துடலாம், ரங்கசாமியை நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம், ரங்கசாமி விஸ் தாவேகா காங்கிரஸ்ங்கிற மாதிரி போட்டோம்னா கன்ஃபார்மாக ஷியூரா வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி நம்ம ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி வந்துடும், கேரளாவில நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சி, 3 ஸ்டேட்டை நம்ம கவர் பண்றோம், சவுத் ஃபுல்லா நம்ம கையில தான் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கொஞ்சம் கொஞ்சமா பேசி கரைக்கப்பட்டார்.
அதற்கு சில கிட்டத்தட்ட அவரும் இந்த முடிவுக்கு ஓகே அவருக்கு அந்த முடிவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு அந்த முடிவுக்கு வரலன்னா மாணிக் தாக்கூர் வந்து ராகுல் காந்தியோட தினமும் தொடர்பில் இருக்கிறவங்க. அப்படிங்கும் போது இவர் தொடர்ந்து இங்க பேசிட்டு இருக்காருன்னா ராகுலுடைய குரலாத்தான் மாணிக் தாக்கூர் பேசுறார் அப்படிங்கிறதுல மாற்றே கிடையாது. ஒரு கட்சியில கூட்டணில இருந்து வெளில போறதுக்கா இல்ல சீட் பேரத்தை வலிமைப்படுத்துறது இல்ல, ரெண்டு விதமா இருக்கு. இப்ப அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ராகுல் வந்து பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னா இவங்க வந்து ஏத்தி விடுறது. அப்படியே ராகுல்கிட்ட வந்து ஒரு தமிழ்நாட்டு டீம் போறாங்க சார், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாத்தீங்களா விஜய்க்கு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குறாரு, நம்ம திருப்பி நம்ம வந்து 64 மீட் எடுத்துடலாம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. நம்ம டெப்டி சிஎம் எல்லாம் பல போர்ட்போலியோ வாங்கிடலாம் அப்படின்னு நீங்க ராகுல்கிட்ட போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, கன்சிடர் பண்ணலாம், யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா நீங்க 10 வார்த்தை பேசி இங்க பத்த வச்சுட்டாங்க. இவர்களுடைய நோக்கம் வந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கழட்டுறதுக்கு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதுக்கு ராகுலிடம் நெருங்கி போறப்ப என்ன பண்றாங்க, ராகுல் பார்க்கலாம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. நான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்க செல்வ பெருந்தகை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட தான் இருக்கும், திமுக கூட பேச்சுவார்த்தை. அதாவது காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், மற்ற ஒரு சில ஆட்கள்லாம் வந்து அவங்க திமுக கூட்டணியில் தொடரணும்னு நினைக்கிறாங்க. திருநாவுக்கரசு போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாமே தொடரணும். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலருக்கு பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து நீங்க தனியா கூட்டு வந்துருங்க, தனியா கூட்டு வந்து காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் பாஜக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டா தான் அது. இவர் வந்து தொண்டர்களுடைய மனக்குமுறம், தொண்டர்களுக்கு தெரியாத என்ன தொண்டர்கள் இருக்காங்க அங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க, நீங்க யாராவது போராடினாங்களா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு? முதல்ல கட்சியை வளப்படுத்துங்க, கட்சியை பலப்படுத்துங்க, வளங்க. நீங்க எங்க உங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க? காஷ்மீர் திருவள்ளூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் உங்க கட்டமைப்பு எவ்வளவு இருக்கு? ஒரு போராட்டம்னா ட்ரெயின்ல 4 பேர் மறிக்கிறீங்க. நீங்க எப்படி வந்து கட்சி, நீங்க ஒரு உண்மையான காங்கிரஸ் தொடராக இருந்தாருன்னா கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலை செய்யணும். இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு தலைவர் தெரியாது, பல போஸ்டிங் உள்ள இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் தெரியாது. இங்க இருக்கக்கூடிய பெருந்தலைகளே என்ன பண்றாங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் வெளியே வர்றாங்க, மற்ற நாள்ல எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. கடந்த 1.5 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டில், இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஏதாவது தமிழ்நாடு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய, தமிழ்நாடு ஸ்தம்பிக்க போகக்கூடிய ஒரு பெரிய போராட்ட ஏற்பாட்டத்தை ஏதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் நடத்திருக்காங்களா? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினருடைய முகம் தெரியும் தமிழ்நாட்டில்? எத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய முகம் தெரியும்? கட்சியுடைய கட்டமைப்பு எங்க வளர்த்து வச்சிருக்கீங்க? திமுக அதிமுக தெரியும், காங்கிரஸ் கட்சியில யாருக்கு தெரியுது? அப்போ உங்களுடைய ஓட் பேங்க் என்ன, 2014 என்ன, இப்ப என்ன நிலைமை என்ன? ஒண்ணுமே இல்லாம இருந்த கட்சியை வந்து முதல்ல வேட்பாளராக பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சு திமுக தான். அப்ப இப்ப வந்து திமுகவிற்கு அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு தேவை, மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவின் தயவு காங்கிரஸுக்கு 100% தேவை. திமுகவின் தயவு இல்லாம அவங்களால ஜெயிக்கவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது. அப்படிங்கும் போது ஒரு கிவ் அண்ட் டேக் தான். உங்களுக்கு அங்க ஆதரவு இருக்கு, ஆதரவு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு திமுக தயவு இல்லாம காங்கிரஸ்ல இருந்து யாருமே ஜெயிக்க முடியாது, டெபாசிட் கூட பல பேர் இழந்துருவாங்க, அதுங்கிறது ரியாலிட்டி தான். ஆனாலுமே வந்து காங்கிரஸ் வாங்குற ஒரு 5000 இருந்து 10,000 ஓட்டுகள் கூட திமுக வேட்பாளர் வெற்றியை தீர்மானிக்கும் இல்லையா? அது தோற்கடிக்க முடியும். அவங்களால ஜெயிக்க முடியாதனால திமுக வேட்பாளர் தோற்கடிக்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நோக்கமா? உங்களோட தொடர்ந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரணும் பாடுபட்ட திமுகவை தோற்கடிக்கிறது நோக்கமா? உங்களுக்கு ரியாலிட்டி தெரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க தனியாக அப்படின்னா ஜெயிக்க முடியாது. ஓட்டை பிரிக்கலாம், 4000 ஓட்டை, 3000 ஓட்டை, 5000 ஓட்டை பிரிக்கலாம். அது திமுகவுக்கு ஒரு சிறு சேதாரத்தை ஏற்படுத்தும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாம பண்ணலாம். அப்ப இதுதான் உங்க நோக்கமா? இதுதான் உங்க நன்றி கடனா? அப்படித்தானே கேட்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ்குள் ஊடுருவிய RSS பாஜக ஆதரவாளர்கள், அனுதாபிகள் காங்கிரஸை, காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிற அந்த முழக்கத்தை அமல்படுத்தக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காங்கிரஸ் நிர்வாகிட்ட பேசினேன், என்ன சார் இப்படி நடக்குது காங்கிரஸ்குள்ள, காங்கிரஸ் நடுவில் நிக்க வைக்காம விட மாட்டானுங்க போல அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு பலியிட ஆயிருக்க ராகுல் காந்திங்கிறதா உண்மை. ஓரளவுக்கு நெருங்கி போய் ராகுல் காந்தியை வந்து தொடர்ந்து பேசி பேசி பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இந்த 2 பேரும் ராகுலோடு மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள். ஜோதிமணி பிரச்சனை வேற, ஜோதிமணிக்கு தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி ஜோதிமணி உள்ள பிரச்சனையை அவங்க இதை இது பண்றாங்க. இல்ல எம்பியா ஜெயிச்சவங்க தான் அதிகமா பேசுறாங்களே தவிர எம்எல்ஏ இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டாங்க. எம்எல்ஏ சீட்டை வந்து எதிர்பார்த்துறவங்க யாரும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது இல்லையா திமுக கூட்டணி போனா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். 4.5 வருஷம் 3-4 வருஷத்துக்கு நம்ம இருப்போம், எம்பியா இருப்போம், நமக்கு பிரச்சனை, நம்ம பதவிக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு அந்த கட்சி எப்படியாவது முடிச்சது பின்பாட்ட வட்டி வேலை செய்வோம்ன்ற வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு சாயங்காலம் முதல் முறையாக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கேயை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறார். நாங்க வந்து திமுக கூட்டணியில் தொடர்வோம். ஏன்னா தென்னிந்தியாவை சேர்ந்தவர், பல முறை அங்க வந்து அமைச்சராக இருந்திருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார், மிக நீண்ட அரசியல்வாதி. அப்ப தென்னகத்து அரசியல் நிலைமை அவருக்கு தெரியும். ஒன்றும் ஒரு தேர்தலோடு சந்திக்காத, ஒன்றும் வெளியே வராத ஒரு கூட்டத்தை மட்டும் காமிச்சு நம்ம வந்து ஒரு கூட்டணிக்குள் போறதுங்கிறது சரியா வராது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ப. சிதம்பரமா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன கார்கேயா இருக்கட்டும், திருநாவுக்கரசு, முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே திமுக கூட்டணியில் தொடருவதுதான் சரி அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இந்த வேலையை செஞ்சு கட்சியை எப்படியாவது
திமுக கூட்டணி வெளியில கொண்டு போகணுங்கிற வேலை செய்யறாங்க. அது இன்னைக்கு சாயங்காலம் கூடுது. என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது அப்படியே போச்சுன்னா தேர்தல் நெருங்க கடைசி நிமிடம் வரைக்கும் கொண்டு போவாங்க. இப்போ சாயங்காலம் நீ கூடுறாங்க இல்லையா, எந்த முடிவு எடுத்துட மாட்டாங்க. உடனே நம்ம சாயங்காலம் இது காரிய கமிட்டி கூடிருச்சு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து பிரஸ் லிஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் பேசுவாங்க காங்கிரஸ்ல. பீகார்ல இப்படி பண்ணி தான் தெருக்கா போறையில்ன்ற மாதிரி தெருவுக்கு போனாங்க. 60 சீட்டு வாங்கி கடைசியில் அவரும் 6 சீட்டு ஜெயிச்சாங்க. என்ன காரணம்னா தேர்தல் தேதி வேட்பாளர் வாபஸ் வாங்குற முதல் நாள் வரைக்கும் பேச்சுவார்த்தை. அப்ப காங்கிரஸ் கட்சி இந்த மனநிலையை மாற்றிக்கொண்டால்தான் இந்தியாவில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருங்கிற நிலைமையே அவங்களுக்கு வரும். அது வருமாங்கிறது இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. அப்ப இதை காங்கிரஸை முற்றிலுமாக தொடைத்தெறிய வேண்டிய வேலை காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய சிலர் செய்யறாங்க. இப்ப தென் மாநிலங்கள்ல தான் காங்கிரஸ் ஓரளவுக்கு இருக்கு. கேரளாவில் அடுத்த ஆட்சிக்கு வரலாம், கர்நாடகாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு. தென் மாநிலங்கள்ல தான் ஒரு சில இடங்கள்ல காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கா இருக்கு. அதையும் இவங்க காலி பண்ண முடிவு பண்றாங்க. அப்போ உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் அப்படியே நாய் தேங்காய் விட்டுற கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறோம், சரியா வரல, அவ்வளோ சீட் கேட்டோம், ஆட்சியில் பங்கு வேணும், அப்போ ஏதாவது கோரிக்கை, காமராஜர் ஆட்சி, தேர்தல் நேரம் தெரிந்த மட்டும் ஒரு கோஷத்தை கலப்பாங்க. இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு உண்மை தெரியாது. படான்னு பார்த்தீங்கன்னா கதிர் வச்சு கச்சடியை போட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்துட்டு காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கோஷத்தை தேர்தல் தான் கலப்பாங்க. அப்ப இந்த குழப்பத்தை இத்தனையும் இதுல ரொம்ப திமுகவினுடைய வேலையை ரொம்ப பிரில்லியண்டா பார்க்க வேண்டியதுன்னா இது வரைக்கும் அவங்க ரியாக்டே பண்ணல. இல்ல ஐபெரியசாமி சொன்னாரு கூட்டணி ஆட்சி எல்லாம் இல்லைன்னு சொன்னாரு. இவர்களை ஆர்எஸ் அவர்கள் வெளிப்படையா நேத்து கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு போனா போட்டோம். இல்ல கூட்டணி ஆட்சியில் நாங்க அது இப்பதான் இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு, இது 2 மாசமா போயிட்டு இருக்கு. சரி வேலுசாமி பேசுறாரு, மணிக் தாகூர் பேசுறாரு, பல நிர்வாகிகள் பேசுறாங்க, தொடர்ந்து ஜோதிமணி பேசுறாங்க, தொடர்ந்து பேசுறாங்க. யாருமே எதுவுமே இது வரைக்கும் ரியாக்டே பண்ணல. பெரியசாமி நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிற கோஷம் எங்களுக்கு கிடையாது, தலைவர் தெளிவா இருக்காரு. ராசா பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேல போனா பொங்குங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்பதான் ஃபைனலா வந்தது பிறகு இந்த பேச்சு ஒரு வாரத்துக்குள்ள நடந்தது. ஒரு வாரத்துக்குள்ள. ஆனா இவங்க 2 மாசம் பேசிட்டு இருக்காங்க. பொறுமையா அவங்க பேசுறதெல்லாம் அங்க திமுக பார்த்துட்டே இருக்கு, என்னதான் பண்ணுவாங்க. ஸ்டாலின் என்ன முடிவு எடுப்பாரு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் வெளியில போகக்கூடிய மனநிலைக்கு வந்ததா தான் பார்க்கப்படுது. ஓகே, போனா போட் அப்படிங்கிற என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு 20 சீட் கொடுக்கறதுக்கு மற்ற இந்த 4% 3% இருக்கு, மேக்ஸிமம் ஒரு 3%. அந்த 3% ஓட்ட காம்பன்சேட் பண்றதுக்கு தேமுதிக, ராமதாஸ் சில கட்சிகளை சேர்த்தா சரியா, ஏற்கனவே கூட்டத்தில் 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடலாம். அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. என்னன்னா ஒரு செக்குலர் பார்ட்டி, செக்குலர் அலையன்ஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ் இருந்தா அது கூடுதலான ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு. எப்படி நம்ம இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் காட்டுவோம் இல்லையா, அது எங்க கட்சியில் காங்கிரஸும் இருக்கு. இப்போ சவுத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாவட்டங்கள் எல்லாம் ஒரு பின்னடைவு ஏற்படுமா காங்கிரஸ் இல்லாத போது? குறிப்பிட்ட ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் இருக்கு. மற்றபடி திருநெல்வேலி காங்கிரஸ் மாறி பல வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, பல காங்கிரஸ் நிர்வாகிகள் அதிமுக, பாஜக, திமுக பிரிஞ்சு போயிட்டாங்க. கன்னியாகுமரியில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவுமே ஓட்டுகள் விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் புதுசா வருது. அதிமுக இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி, திமுக வேற அங்க இருக்கு. 2014 ஏன் நீங்க இதே தனியார் என்ன பண்ணீங்க? பெருசா வெற்றி பெற ஒரு தொகுதியிலோடு ஜெயிக்க முடியல. அப்ப ஜெயிக்க முடியாது, வாக்குகளை பிரிப்பாங்க. திமுகவுக்கு இது மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளவு ஒரு கோபம், இவ்வளவு ஒரு வன்மம்ன்றது தெரியல. ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் காங்கிரஸே 2 பிரிவுகளா இருக்கிறது ஒரு பக்கம் அவங்களையும் உடைஞ்சு திமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன? இல்ல 96ல இதே வேலையை தான் பண்ணாங்க. 96ல இதே மாதிரியான ஒரு தவறை செஞ்சுதான் காங்கிரஸ் கட்சி ஒண்ணுலாம் போச்சு. அப்ப மத்தியில நரசிம்மராவ் ஆட்சி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருது. அதிமுக மேல கடுமையான குற்றச்சாட்டுகள், வளர்ப்பு மகன் திருமணம், அப்ப நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணி வைக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர், முக்கியமான தலைவர் மூப்பனார் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்காரு, வேணாங்கிறாரு, எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, முடியாதுன்றாங்க. உடனே அப்படியே கூட்டமா அப்படியே வெளியே வராங்க. மூப்பனார் தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மூப்பனார் பின்னாடி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உருவாக்குனாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு குமரியானந்தன் தலைவராக போட்டாங்க. அந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலை சந்திச்சாங்க, பெரிய வெற்றி. அப்போ தலைமை, அகில இந்திய தலைமை ஒரு சில இடங்களில் தவறு நடக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டில் இந்த முறை திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியேறினால் ஒரு புதிய காங்கிரஸ் உருவாகும். ஜனநாயக காங்கிரஸ் ஏற்கனவே ப. சிதம்பரம் வச்சிருந்தார். ப. சிதம்பரத்தில் தலைமையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான ஆட்கள் சிதம்பரம் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருநாவுக்கரசு போகலாம், சிதம்பரம் போகலாம், மற்ற முக்கிய நிர்வாகிகள்லாம் செல்வ பெருந்தகையே கூட அந்த அணியில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு பிளவு ஏற்படுது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க 4 வருஷம் இருக்கு, அகில இந்திய தலைமையை டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சுன்னா நம்ம பதவி போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க இருப்பாங்க.
சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர், முக்கிய நிர்வாகிகள் புறாமே ஒரு புதிய அணியாக ஃபார்ம் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நிலைமைக்கு அவங்க போவாங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சமாள அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.